ஸோ அப்படியே ரைட் ஆரம்பிப்போங்க. ஸோ ஹே ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நான் பார்த்தீங்கன்னா உங்கள் சஞ்சீவ். பரவாயில்ல, எனக்கே என்ன ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் பார்த்தீங்கன்னா, ஆஃப்டர் லாங் டைம் நம்ம ரைடு போகிறோம். ஸோ இது ஒரு ரைடு பார்த்தீங்கன்னா ஹில் ஸ்டேஷன்லாம் கிடையாதுங்க. அடிக்கிற வெயிலுக்கு நம்ம பார்த்தீங்கன்னா ஒரு பீச்சுக்கு தான் போகிறோம். ஸோ அந்த பீச் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு என்ன இது எல்லாமே சஸ்பென்ஸாகவே இருக்கட்டுங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஃப்ரெண்டோட ரூம்லன்னு இருக்கேன். ஸோ ஃபாக் லைட் போட்டுப்போம். ஸோ ஃப்ரெண்டோட ரூம்லன்னு கிளம்பியாச்சு. ஸோ இப்போ நாங்கள் பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் வீரபாண்டியிலேருந்து கிளம்புறோம். ஸோ இங்கேன்னு அந்த பீச் ஆக்சுவலி ஸோ ப்ராபப்ளி நம்ம கொச்சி பீச் தான் போகிறோம். கொச்சி பீச், கொச்சி ஃபோர்ட்லாம் கவர் பண்ணணும்னு நினைக்கிறேன் இந்த ரைடில். ஸோ இது ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா எத்தனை பேர் ப்ரோ போகிறீங்க என்ன ஏது அப்படின்னா 6 பேர் போகிறோம். ஸோ 6 பேர் 3 பைக். என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒன்று நம்மளோட ஹிமாலயன், இன்னொன்று பார்த்தீங்கன்னா இது நினைக்கிறேங்க R15 V3. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு பல்சர் 220. அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம டேங்க் ஃபுல் டேங்க் பண்ணிடுவோம். ஸோ ஃபுல் டேங்க் பண்ணுறது பார்த்தீங்கன்னா நம்ம ஹிமாலயன் 70 லிட்டர்ஸ். ஸோ ஏற்கனவே எனக்கு தெரிஞ்ச 2-3 லிட்டர் இருக்குது. அது இல்லாமல் கொஞ்சம் மட்டும் போடணும். நான் எப்போவும் மேக்ஸிமம் XP95 தான் போவேன். ஸோ XP95 போட்டு அப்படியே கிளம்புறதான் ஃபுல் டேங்க் போட்டு. ஸோ இந்த ரைடு ஒரு ஃபன்ஃபுல்லாக தான் இருக்கும் கண்டிப்பாக. ஏன்னா கண்டென்ட் கிரியேஷனுக்கு என் ஃப்ரெண்டு மினாஷ் பின்னாடி உட்காந்துருக்கான். ஸோ எனக்கு கண்டென்ட் கண்டிப்பாக எடுத்து கொடுத்துருவோன்னு ஒரு நம்பிக்கை இருக்குது. ஸோ vlogging நம்ம பார்த்து சப்போஸ் ரீல்ஸுக்கு போகிறதுக்கு நல்ல நல்ல ஃபோட்டோஸ்லாம் நம்ம நண்பர் மினாஷ் பார்த்துப்பார். ஸோ அதெல்லாம் மினாஷோட ஃப்ரெண்ட்ஸ், அப்புறம் மினாஷ் நாங்களாம் சேர்ந்து போகிறோம். டோட்டலாக நான் சொன்ன மாதிரி 6 பேர். ஸோ நான் ரொம்பலாம் டிப்ரெஷனில் இருந்தேன். எனக்கு ஒரு மாதிரியாக இருந்துச்சு. இவன் ரைடு போனான்னு சொல்லணும்னே கன்ஃபார்ம் கிளம்புறோம்டா. ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம Z9 பார்த்தீங்கன்னா இன்னும் சர்வீஸ் சென்டரில் இருக்குது. ஸோ அதுவும் வந்துடும். அலாய் மாத்திரத்துக்கு கொடுத்துருக்கேன் இன்சூரன்ஸ் க்ளைம் பண்ணி. ஸோ அதுவும் வந்துடும். எங்கள் பங்க் இந்த இடத்துல XP95 இருக்கும், போட்டுக்கலாங்க. ஸோ சொன்ன மாதிரி டோட்டலாக 1322 ருபீஸ் 0.16 பைசேக்கு போட்டிருக்கோம். 12.29 லிட்டர்ஸ் டென்சிட்டி. இது நான் XP95 போட்டிருக்கோம். டென்சிட்டி பார்த்தீங்கன்னா 7 கிலோகிராமுக்கு நினைக்கிறேன். ஸோ கிலோகிராமுக்கு 754.1 டென்சிட்டி கொஞ்சம் அதிகம் நார்மல் பெட்ரோல் விட. ஸோ ஆரம்பிப்போம். ஸோ ஆக்சுவலி நானும் ட்ரிப் பண்ணியிருக்கேன், ரூம்லேருந்து ட்ரிப் போட்டிருக்கு இப்போது. ஸோ இதெல்லாம் நம்ம ஆவரேஜ் மைலேஜ் எவ்வளோ என்ன இது எல்லாமே எடுத்துக்கலாம். இப்போதைக்கு 30 எடுக்கிறோம். பொய் சொல்லுது. ஸோ இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 12:20 ஆகுது. ஸோ ஆக்சுவல் எக்ஸாக்டாக பார்த்தீங்கன்னா 12:30. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா 12:30 ஆகுது. இங்கேன்னு நேராக எப்படின்னா சன்ரைஸ் பார்க்குற மாதிரி நம்ம கேரளாவில் போய் பார்த்தீங்கன்னா கொச்சிக்கிட்ட போய் சன்ரைஸ் பார்க்குற மாதிரி. அது இல்லாமல் ஒரு சர்ப்ரைஸ் நைட் ஸ்டே பண்ணுறோம். ஸ்டேயில் பார்த்தீங்கன்னா ஒரு சர்ப்ரைஸ் இருக்குது. ஒரு இடத்துக்கு போவோம். ரொம்ப அது இப்போவே சொல்ல விரும்பலை. அது இப்போதைக்கு போக இருக்கட்டும். ஸோ அதே மாதிரி நம்ம சேனல் புதுசாக நம்ம மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம சேனலில் ட்ராவல் டேட் அப்புறம் பைக் மாடிஃபிகேஷன் வீடியோஸ்லாம் போடுவோம். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ அப்படியே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இந்த ரைடு பார்த்தீங்கன்னா ப்ராப்பராக இங்கே தான் போகிறோம். ஸோ அப்படின்னு ஒரு எந்த இதுவுமே இல்லை. இது ஆக்சுவலாக கோ வித் த ஃப்ளோங்கிற மாதிரி. ஸோ போகிற இடத்துல என்னென்ன பிளேசஸ் இருக்கோ கவர் பண்ணுற மாதிரி தான். ஸோ கும்பலாங்கி வில்லேஜ் பார்த்தீங்கன்னா நைட் ஸ்டே அங்கே தான். ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா நம்ம பயோலூமினஸ் லைட் இருக்குது பார்த்தீங்கன்னா. ஸோ நம்ம அந்த கடலை பார்த்தீங்கன்னா தண்ணி லைக் நம்ம வச்சா லைட் எரியும். லைட் எரியுங்கிற பாருங்கள் லைட், அந்த பயோலூமினஸ் லைட் இருக்குல்ல. ஸோ அது பார்க்குறதுக்கு பார்த்தீங்கன்னா கும்பலாஞ்சி ஒரு வில்லேஜ். ஸோ அந்த வில்லேஜ் தான் போகிறோம். அது லைக் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா லைக் சரௌண்டட் பை வாட்டர் தான். ஸோ அந்த இது சூப்பராக இருக்கும். அங்கேயே ஸ்டே பண்ணிக்கலாம் நாங்கள். ஸோ பாய்ஸ் டோக்கிட்டே இருக்குன்னாங்க. அந்த டோவை தான் நானும் தேடிக்கிட்டே இருக்கேன். டோல் கேட்டேன். ரொம்ப தூரம் எங்களுக்கு இவ்வளோ தூரம் தாண்டி வந்துட்டாங்க. நானே மெதுவாக தான் வந்துட்டுருக்கேன். அவங்களும் மெதுவாக தான் போவாங்க. பாய்ஸை தான் கேட்சப் பண்ண முடியல. எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் நாங்கள் முன்னாடி இருக்கோமா இல்லை அவங்க முன்னாடி இருக்காங்கன்னு தான் தெரில. வீட்டில் கிளம்பி பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக கிட்டத்தட்ட 100 கிலோமீட்டர்ஸ் ஆகுது. ஸோ 100 கிலோமீட்டர்ஸ்க்கு எவ்வளோ நேரம் ட்ரைவ் மட்டும் பண்ணியிருக்கோம்னா லைக் 1 hour 50 minutes ட்ரைவ் பண்ணியிருக்கோம். ஆவரேஜ் ஸ்பீட் பார்த்தீங்கன்னா 70 தான் போயிட்டு இருந்தேன். ஸோ அதோட மைலேஜ் பார்த்தீங்கன்னா 39.7 கிலோமீட்டர் பர் லிட்டர். எனக்கு தெரிஞ்சு போய் தான் சொல்லுதுன்னு நினைக்கிறேன். பட் இவ்வளோ மைலேஜ் கிடச்சிச்சின்னா வெல் அண்ட் கிரேட். நம்ம ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா 12:20 கிட்ட ஸ்டார்ட் பண்ணிப்போம் வீட்டில் கிளம்ப. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா டைம் 3:10. எனக்கு தெரிஞ்சு இன்னொரு 100 கிலோமீட்டர்ஸ் கவர் பண்ணணும். ஸோ கரெக்டாக 5-6 கரெக்டாக நம்ம ரீச் ஆக கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா காலையில் டைம் பார்த்தீங்கன்னா 6 மணி ஆகுது. ஸோ சன்ரைஸ் பார்க்க முடியாது. சன்ரைஸ் ஆனதை வேணால் பார்க்கலாம். ஸோ இன்னும் பார்த்தீங்கன்னா 16 கிலோமீட்டர்ஸ் நினைக்கிறேன். 20 minutes காட்டுது. இப்போ ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா கொச்சி இதுக்கு போகல, கொச்சி பீச்சுக்கு போகல. இப்போ பார்த்தீங்கன்னா வெப்பன் பீச். ஸோ அதுக்கு தான் போகிறோம். இன்னும் 16 கிலோமீட்டர்ஸ்.
வந்துட்டோம். யூ ஹேவ் அரைவ்டு, கூகுள் மாத்தா சொல்லிட்டாங்க. ஸோ பீச் பார்த்தீங்கன்னா ஆப்போசிட்டில் இருக்கு. பர்த்து இந்த இடத்துக்கு பார்த்தீங்கன்னா சன்செட்டுக்கு வந்தால் சூப்பராக இருக்குங்க. சன்ரைஸ் பார்த்தீங்கன்னா சேம் பீச்சுக்கு நேர் ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா சன்ரைஸ் ஆகும். அது பார்த்தீங்கன்னா இன்னும் பயங்கரமாக இருக்குது. ஆப்போசிட்டில் பாருங்களேன், கரெக்டாக இந்த இடத்துல கரெக்டாக செடிக்கு நடுவில் அப்படியே சன்ரைஸ் ஆகுது. செம்மையாக இருக்குது. கன்னியாகுமரி போயிருந்தால் சன்செட் சன்ரைஸ் ரெண்டுமே ஒரே நாளில் பார்த்து வந்துருக்கலாம். ஸோ வீடியோ பார்த்து முடிச்சிருப்பீங்க. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா நம்ம விப்பின் பீச்சும் சன்ரைஸும் போயிருப்போம். ஆக்சுவலி பீச்சுக்கு ஆப்போசிட்டில் தான் சன்ரைஸ் தெரிஞ்சிச்சு. ஸோ பார்த்தீங்கன்னா செம்ம சாட்டிஸ்ஃபைடு அந்த ஃபஸ்ட்டு டே பார்த்தீங்கன்னா. இது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் நாங்கள் ரொம்ப வெயிலாக இருந்துச்சுன்னு ரூமுக்கு போயிட்டு ரூம்லேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு சன்செட் பாயிண்ட்டுன்னு கூட்டிகிட்டு போனாங்க. பயங்கரமாக இருந்துச்சு. அது இல்லாமல் ஒரு சின்ன ஆஃப் ரோடிங் மாதிரி நானே கண்டுபிடிச்சேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு போட்டில் நம்ம ஒரு சின்ன ரைடு போனாங்க. ஒரு 2 hours 3 hours போட் ரைட் போனோம். அதுக்கப்புறம் நம்ம ஹோட்டல் ஸ்டே என்ன ஏது அதெல்லாம் உங்களுக்கு பார்ட் 2 காமிக்கிறேன். இது பார்த்தீங்கன்னா பார்ட் 1. ஸோ இதோட வீடியோ கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம சேனல் புதுசாக தான் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் ட்ராவல் ரிலேட்டட் அப்புறம் பைக் மாடிஃபிகேஷன் வீடியோஸ்லாம் போடுவோம். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ பார்ட் 2 சீக்கிரம் போடுறேன். ஸோ டூவில் ஓட்டும்போது பார்த்து சேஃபாக ஹெல்மெட் போட்டு ஓட்டுங்க. தேங்க்யூ, பை.